அனைவரையும் மிக மகிழ்வோடு நான் வரவேற்கின்றேன். இந்த தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக இன்றைய 1வது வாசகத்திலே பழையதை விட்டு புதியதை நோக்கி செல்லுகின்ற அந்த ஆபிரகாம் தன் தாய், நாடு, இனம், தந்தை, வீடு ஆகிய பாதுகாப்பான வலயங்களை விட்டு வெளியேற அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம். 2வது வாசகத்தில் பவுல் திமோத்தேயுவை பார்த்து உலக பார்வை பயத்திலிருந்து வெளியேறி நற்செய்தியை இறுக பற்றி கொள்ளுமாறு அழைக்கிறார். நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவானை மலை அடிவாரத்திலிருந்து, சாதாரண வாழ்விலிருந்து மலை உச்சிக்கு, இறை அனுபவத்திற்கு அழைத்து சென்று மறுஉருவாகின்ற அந்த காட்சியை, அந்த மகிமையை, அதனை முன்னடையாளமாக காட்டுகின்ற அந்த மகிமையின் தரிசனத்துக்குள்ளே அழைத்து செல்கின்றார். உன்னை பெரிய இனமாக, பெரிய பெயராக, உன்னுடாக உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் பெறும் என்கின்ற அந்த எதிர்கால மகிமையை ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த முன்மொழிவு, அந்த வாக்குறுதி, இயேசு சிலுவை மரணம் உயிர்ப்பின் பின் அவருடைய நிலை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி, அவருடைய முகம் கதிரவனை போல் ஒளி வீசுவதும் ஆடைகள் வெண்மையாவதையும் சீடர்கள் காண்கின்ற அந்த உயிர்ப்பின் மகிமையை முன்கூட்டியே காட்டுகின்ற ஒரு முன் அனுபவம். இவருடைய வாக்குறுதியையும் வார்த்தையையும் இறுக பற்றி கொண்டு ஆபிரகாமை போல ஆண்டவர் கூறியபடியே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த விசுவாச தந்தையினுடைய அந்த பயண ஆரம்பம். மறுரூபமான தாபோர் மலையிலிருந்து ஒலித்த அந்த குரல், இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்ற அந்த குரல் இன்று ஓங்கி ஒலிக்கின்றது. இவையே இன்றைய நாளின் வாசகங்களில் இருந்து எடுக்கக்கூடிய முக்கிய முத்துக்கள், தங்க இலையிலே கோர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த முக்கிய முத்துக்கள். ஆபிரகாமுடைய இந்த அழைப்பின் பகுதியோடு இந்த தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறது. இன்றைய நாளில் நாங்கள் வாசித்த பகுதி தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-4 வரையான பகுதிகள். என்பதவர்களே, தொடக்க நூலின் முதல் 11 அதிகாரங்களும் வரலாற்றுக்கு முந்திய காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பகுதி. ஆனால் ஆபிரகாம் வரலாற்றில் வாழ்ந்த ஒரு நபர் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆக ஆபிரகாம் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 1800களிலிருந்து 2000 ஆண்டுகள் அளவிலே மெசபத்தோமியா என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய ஈராக் நாட்டின் பகுதியில் ஊர் என்று மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்திருந்த அந்த காலத்திலே முன்னேறி இருந்த ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த பகுதியிலே கலை, கலாச்சாரம், வணிகம், கல்வி செழித்திருந்தது. ஒரு செழிப்பான நகர வாழ்வை துறந்து ஒரு நாடோடியாக, நொமேடாக கானான் தேசத்துக்கு புறப்படுவது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சவால் என்று கருதப்பட்டது. மெசபத்தோமியா பகுதி நதிக்கரை நாகரீகத்தில் உச்ச நிலையில் இருந்த பகுதி. அங்கு உரிமை பத்திரம் என்பது நகரத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டது. ஆனால் அவர் இப்போது செல்ல இருக்கிற இந்த கானான் நாடு பல சிறு இன குழுக்கள் வாழ்ந்த மலை பகுதி. ஒரு நாகரீக நகரத்தில் இருந்து புறப்பட்டு கரடுமுரடான மலை பகுதிக்கு செல்வது என்பது வரலாற்று ரீதியாக ஒரு பின்வாங்கல் போல தெரிகின்ற ஊர் நகரிலிருந்து கானான் வரையிலான அந்த பயணம் கணக்கெடுத்து பார்க்கும்போது சுமார் 1500 மைல்கள் நீளமான அந்த பயணம் ஒரு வெறும் இடமாற்றம் அல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். பண்டைய கால கலாச்சாரத்தில் விவிலியத்திலே நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் ஒரு நபருடைய பெயர் மாற்றம் செய்வதென்பது. ஒரு நபருடைய பெயர், அவருடைய வம்சம் என்பது மிக முக்கியமாக கருதப்பட்டது. ஆகவே பெயருடைய முக்கியத்துவம் இதற்கு முந்தைய அத்தியாயத்திலே தொடக்க நூல் 11 மனிதர்கள் தங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்க அவர்கள் புறப்பட்டார்கள். பாபேல் கோபுரம் என்று சொல்லுகின்ற அந்த கோபுரத்தை கட்டத் தொடங்கி தோற்று போனார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய கடவுள் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று அபிராமுக்கு வாக்கு தருகிறார். அதாவது பெருமை என்பது மனிதன் தேடிக்கொள்வது அல்ல, கடவுள் தருவது. அக்காலத்தில் ஒருவருடைய பாதுகாப்பு என்பது அவரது தந்தை வீட்டையும் இனத்தையும் சார்ந்தது, அவர்களோடு சேர்ந்து வாழுவது. ஆகவே அவற்றை விட்டுவிட்டு வெளியேறுவது என்பது சட்டபூர்வமாக ஒரு சமூக ரீதியாக பாதுகாப்பை தொலைப்பதற்கு சமனானது.
ஆபிரகாம் கடவுளின் பாதுகாப்பை மட்டுமே நம்பி தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அபிராமின் குடும்பத்தவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டவர்கள். அந்த சூழல்ல ஒரே கடவுளை வழிபடுவது என்பது புரட்சிகரமான ஒரு முடிவு. அந்த ஒரே கடவுளோடு அவர் செய்து கொள்கின்ற அந்த உடன்படிக்கை, கடவுள் அபிராமுடன் ஒரு நட்பு, ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுகிறார் என்று எங்களால் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த விசுவாச பயணம் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தைக்கு செவி மடுத்து ஆரம்பமாகின்ற இந்த பயணம் இன்றைய நாளின் முக்கிய கருத்துக்களாக கொள்ளப்பட வேண்டிய 2 விடயங்கள். சொற்பிறப்பியல் எத்திமாலஜிக்கல் அடித்தளத்தில் இருந்து ஒரு சில வேர் சொற்களின் அர்த்தங்களை ஆழமாக பார்த்தால் இந்த அர்த்தங்கள் இன்னும் தெளிவு பெறும். பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட இந்த எபிரேயன் மொழியில பயன்படுத்தப்பட்ட இந்த சொற்கள் மிக மிக ஆழமான அர்த்தங்களை கொண்ட சொற்கள். புறப்பட்டு செல் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை லெகா லெஹா என்ற இந்த எபிரேய சொல், இதனுடைய நேரடியான பொருள் என்னவென்று சொன்னால், உனக்காக நீ முன்னோக்கி செல். ஆகவே இது ஒரு வெறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகின்ற ஒரு பயணம் அல்ல. மாறாக உன்னுடைய உண்மையான அழைப்பை உணர, உன்னுடைய பழைய பிணைப்புகளை அறுத்து கொண்டு நீ முன்னோக்கி செல்லுகின்ற அந்த பயணம். இது ஒரு விசுவாச பயணம். அபிராம் தன்னுள் இருந்த அந்த பழைய அபிராமை விட்டுவிட்டு கடவுள் உருவாக்க போகின்ற அந்த ஆபிரகாமை நோக்கி அவர் செல்லுகின்றார். இரண்டாவதாக, உன்னுடைய நாட்டிலிருந்து, உன்னுடைய இனத்திலிருந்து, உன்னுடைய தந்தை வீட்டிலிருந்து என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள். உன் நாடு என்னும் பொழுது மொலாடெக்கா, உன் இனம் மிம் மொலாடெக்கா, உன் தந்தை வீடு மிம் பெத் அபிகா. இந்த அடுக்கு மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் ஒருவருடைய அடையாளத்தை குறித்து நிற்கின்ற இந்த 3 அடுக்குகள். உன் நாடு, உன் இனம், உன் தந்தை வீடு என்பது அவருடைய அடையாளம். எபிரேய மொழியில இவை ஒரு மனிதனுடைய சமூக பாதுகாப்பை, சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்லுகின்ற சமூக பாதுகாப்பின் வேர்கள், அடித்தளம். அவை கடவுள் அபிராமிடம் உன் பாதுகாப்பை மனிதர்களிடம் தேடாதே, மாறாக என்னிடம் தேடு என்று அழைக்கிறார். இது ஒரு அச்சம் விளைவிக்கின்ற ஒரு அழைப்பு. ஆபிரகாம் எடுக்கின்ற அந்த முடிவு ஆபிரகாமை சேர்ந்த அனைவராலும் இது ஒரு முட்டாள்தனமாக கொள்ளப்பட்ட ஒரு முடிவு. இறைவனுக்கு செவி சாய்த்தல் என்பது, அன்பார்ந்தவர்களே, நமக்கு பல வேளைகள்ல நம்முடைய வசதியான எல்லைகளை, இடங்களை விட்டு, கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியேற எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு. அடுத்த முக்கியமான இந்த எபிரேய வார்த்தை பாராக் என்று சொல்கின்ற வார்த்தை. ஆசி வழங்குவேன், உனக்கு நான் ஆசி வழங்குவேன் என்பதில் வரக்கூடிய இந்த பாராக் என்ற இந்த சொல் விவிலியம் முழுவதும் பயின்று வருகின்ற ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் முழங்கால் படியிடுதல், டு நீல். ஆசீர்வாதம் என்பது ஏதோ வானத்தில் இருந்து கீழே விழுகின்ற ஒரு பரிசு அல்ல. அது ஒருவன் கடவுளின் முன் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தும் பொழுது கடவுள் அவனை உயர்த்துவதை குறிக்கிறது. அபிராம் முழங்கால் படியிட்டு இறைவனுக்கு செவி சாய்த்ததால் அவரே ஆசியாக, blessing itself, அவரே ஆசியாக மாறினார். நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல், அங்கே உனக்கு நான் நிலத்தை தருவேன். இரண்டாவது வாக்குறுதி, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உன்னுடைய இனம் பேரினமாக மாறி அழியாத வாரிசை கொண்டிருக்கும். பண்டைய காலங்கள்ல ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் தொடர்ந்து வாழ்வதற்கான வழி அவனது வாரிசுகள். குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஆனால் பெரும் நம்பிக்கையை தருகிற ஒரு வாக்குறுதி. 75 வயதான ஆபிரகாம், வயதானவர், ஒரு பெரிய இனமாக உன்னை ஆக்குவேன் என்னும் பொழுது மனித மட்டத்துல இது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் கடவுளால் மட்டுமே இது சாத்தியம் என்பதை உணர்ந்து ஆபிரகாம் ஆரம்பிக்கின்ற அந்த பயணம். மூன்றாவது வாக்குறுதி, உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். ஆபிரகாமுக்கு முந்தைய அதிகாரத்துல பாபேல் கோபுரம் கட்ட நினைத்த மனிதனுடைய சுய பெருமையில தங்களுடைய பெயரை நிலைநாட்ட கடவுள் போல் ஆக வேண்டும் என்ற அந்த ஆதாமினுடைய அந்த பாவத்தினுடைய இன்னொரு பரிமாணம், மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து கடவுளை போல் ஆக நினைக்கிற ஒரு முயற்சி. ஆனால் ஆபிரகாம் பணிந்து போகிறார். எனவே கடவுள் அவருக்கு பெயரை தருகிறார். விவிலியத்துல ஒருவருடைய பெயர் மாற்றப்படுவது என்பது அது வெறுமனே ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. பெயர் என்பது ஒருவருடைய அடையாளம்.
ஐடென்டிட்டி, அவருடைய வாழ்வின் பணி, அவருடைய டெஸ்டினி, அவருடைய தலையெழுத்து. ஆகவே பெயரை மாற்றுவது என்பது ஒரு தெய்வீக செயல். விவிலியத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பலருடைய வாழ்க்கை தலையெழுத்தை, அவருடைய பணியை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய அடையாளத்தை மாற்றப்பட்ட நிகழ்வுகள் உண்டு. ஆபிரகாமை விட யாக்கோபு, பேதுரு, இப்படியான இவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டன. அவை ஆபிரகாமினுடைய அந்த பெயர் ஆபிராம் என்றால் உயர்ந்த தந்தை என்று பொருள். ஆனால் ஆபிரகாம் என்றால் திரளான மக்களுக்கு தந்தை என்பது. ஒரு மகன் கூட இல்லாமல் இருந்த இந்த அபிராம் இன்றில இருந்து என்னை ஆபிரகாம் என்று கூப்பிடு என்று சொல்லும் பொழுது எல்லா மக்களும் அவனை பார்த்து நகைத்திருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அப்பொழுது குழந்தை இல்லாதிருந்தாலும் கடவுள் இந்த பெயரை சூட்டியதன் மூலம் உன்னால் இது முடியாது, ஆனால் என் வாக்குறுதியால் நீ பல இனங்களுக்கு தந்தையாவாய் என்ற அந்த வாக்குறுதி இன்று நாங்கள் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அது பூரணமாக நிறைவேறி இருக்கு. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அரேபியர்கள் இவர்கள் அனைவரும் ஆபிரகாமை தந்தை என கொள்கின்றோம். ஒரு மனிதன் ஆசி பெறுவது என்பது அவனது தனிப்பட்ட வெற்றி அல்ல. ஆபிரகாம் ஒரு குழாயை போல கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் ஊடாக கடந்து வந்து மற்றவர்கள் அனைவருக்கும் செல்லுவதற்கான ஒரு கடத்துகின்றவராக அவர் செயல்படுகிறார். இது விவிலியத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆபிரகாம் வழியாக தொடங்குகின்ற இந்த ஆசீர்வாதம் யூத மக்களை தொட்டு அவர்களூடாக கடந்து முழு மனித குலத்திற்கும் இயேசு ஆண்டவர் வழியாக நம் அனைவருக்கும் வந்து சேருகிறது. அவைதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறவிருந்த இடத்திற்கு புறப்பட்டு போக அழைக்கப்பட்ட பொழுது அவர் கீழ்ப்படிந்தார். ஆகவே அபிராம் என்றிருந்த உன் பெயர் இனி ஆபிரகாம் எனப்படும், ஏனெனில் உன்னை நான் பல இனங்களுக்கு தந்தையாக்குவேன் என்று சொல்லி தொடக்க நூல்ல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மறுபடியும் இந்த உறுதிப்பாடு வழங்கப்படுகிறது. கலாத்தியர்களே திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 29 நாங்கள் பார்க்கிறோம். விதமாக இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது என்று. கிறிஸ்துவை சார்ந்த நீங்கள் ஆபிரகாமின் வழி மரபினரே, வாக்குறுதியின்படி உரிமை பேறு உடையவர்கள். காண்பிக்கின்ற நாடு என்கின்ற இந்த வார்த்தை, எரெட்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். இந்த எரெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை இது நிலத்தை குறிக்கின்றது. ஆனால் இங்கே வருகின்ற காண்பிக்கும், ரஹா என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை வெளிப்படுத்தல் என்ற அர்த்தம் கொண்டது. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், அந்த நாடு ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்திருக்கவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியும், எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த அடி எங்கே என்று கடவுள் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஆரம்பிக்கின்ற பயணம் இது. அவைதான் இது ஒரு விசுவாச பயணம். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாம் கொல்லப்படுவதற்கு முதல் காரணமாக இருப்பது இந்த பயணத்தின் ஆரம்பம். ஒரு முழு வரை படத்தையும் கையில வைத்து கொண்டு ஒரு கூகுள் மேப்புடைய வழிகாட்டுதலோடு போகிற ஒரு பயணம் அல்ல. அடுத்த அடி எங்கே என்று சொல்லி கிடைக்கின்ற அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அது இறைவன் தருகிற அந்த ஒளியில் மட்டுமே நம்பிக்கொண்டு நடக்கின்ற அந்த நடை. ஆபிரகாம் இந்த கால கலாச்சாரத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய பாதுகாப்பாக இருந்த அவருடைய நிலத்தை, தன்னுடைய உறவுகளை, தனக்கு மிக பாதுகாப்பாக இருந்த அனைத்தையும் துறந்து வெளியேறுகின்ற அந்த ஆபத்தான, ஒரு டேஞ்சரஸான, மனித மட்டத்தில் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு, இறைவன் தருகிற அந்த வாக்குறுதியை மட்டும் பெரிதாக கருதி கொண்டு நடக்கின்ற அந்த முடிவு. இவருடைய வாழ்க்கையில எப்படியாக நான் முன்னுக்கு போவேன், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற பயம் வரும் பொழுது கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற இந்த வார்த்தையை ஆபிரகாம் அடிக்கடி பயன்படுத்துவார். இது ஆபிரகாமுடைய இந்த மனநிலை நமக்கு ஒரு பெரும் வெளிச்சமாக, ஒரு மருந்தாக இருக்கிறது. கடவுள் அதை பார்த்து கொள்வார். மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்ன இந்த வரியோடு, faith is taking the first step even when you don't see the whole staircase. முழு படிக்கட்டு உனக்கு தெரியாவிட்டாலும் முதலாவது படியில கால் வைப்பது விசுவாசம். அந்த முதல் அடியை எடுத்து வைத்தார். அவர் வைத்ததால் இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ஆசி பெற்ற இனமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான பதிலுரை பாடல் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கின்ற முதலாவது வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து
உணர்வுகளையும் அழகான முறையில் ஒன்றாக இணைக்கின்ற அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் என்கின்ற அந்த வார்த்தைகள். ஆண்டவரை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம், ஏனெனில் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உமையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்கின்ற இந்த வார்த்தைகள் மிக மிக ஆழமானவை, அர்த்தமுள்ளவை. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 33 என்பது ஒரு தனித்துவமான திருப்பாடல். இது இறைவனுடைய மாறாத பராமரிப்பை, அவருடைய படைப்பாற்றலை, வாக்கு மாறாத நிலையை நினைத்து துதித்து போற்றி பாடுகின்ற ஒரு அழகான ஒரு பாடலாகும். வரலாற்று பின்னணியை எடுத்து பார்க்கும் போது பெரும்பாலான திருப்பாடல்கள் அதனுடைய தலைப்பிலிருந்து அதனுடைய ஆசிரியருடைய பெயர் என்னவென்று சொல்லி எங்களால் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக தாவீதின் திருப்பாடல் என்று சொல்லி திருப்பாடல்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருப்பாடல் 33 இதற்கு எபிரேய விவிலியத்தில் தலைப்பு இல்லை. இதனுடைய காலம் பபிலோனியா படையெடுப்பின் பொழுது ஆலயம் இழந்து, நாடு இழந்து, நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டிருந்த இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தேசத்தை இழந்து, ஆலயத்தை இழந்து, கடவுளுடைய உடன் இருப்பை இழந்து அடிமைகளாக இருந்த தருணத்தில் பட்டு வந்த வேதனைகள், அந்த வேதனைகளில் இருந்து அவர்கள் மீண்டு வந்த பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மை ஆள்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பாடப்பட்ட பாடல் இது. அவை அக்கால சூழ்நிலையில் சுற்றியிருந்த நாடுகள் தங்களுடைய அரசர்களுடைய மகிமையிலும் அரசர்களுடைய வலிமையிலும் குதிரை படைகள், தேர் படைகள், விதமான பல படைகள் மீது நம்பிக்கைகளை வைத்திருந்தன. ஆனால் இஸ்ரேல் மக்களோ இந்த வேளையில் எந்த படையும் இல்லாமல், எந்த ஒழுங்கான அரசரும் இல்லாமல், இறைவன் ஒருவர் மீது மட்டுமே, பணப்பலமோ பொருட்பலமோ ஆட்பலமோ இல்லாமல் இறைவன் ஒருவர் மட்டுமே என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பாடுகின்ற அழகான ஒரு பாடல். சொல்லிலக்கண ஆழத்தை சற்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், எத்திமாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சொல்லிலக்கண ஆழத்தை தேடி பார்த்தால் இந்த திருப்பாடலில் வரக்கூடிய ஒரு சில எபிரேய சொற்கள் நாங்கள் ஏற்கனவே சிந்திக்கின்ற, ஏற்கனவே தியானிக்கின்ற இந்த கருத்துக்களுக்கு இன்னும் அழகும் ஆழமும் சேர்க்கின்றன. இந்த பேரன்பு என்கின்ற இந்த வார்த்தை இந்த திருப்பாடலில் மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு வார்த்தை. இந்த பேரன்பு என்பது ஒரு வெறும் அன்பு என்ற அர்த்தத்தோடு பாவிக்கப்படவில்லை. இந்த பேரன்பு என்பது உடன்படிக்கையின் அன்பு, ஹசட் என்கின்ற அந்த எபிரேய சொல். உடன்படிக்கையின் அன்பு, த கவனன்ட் லாயாலிட்டி. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை தலைமுறை தோறும் நீர் காத்து வருகின்றீர். அது அன்பின் பொருட்டு. அந்த அன்பு பேரன்பு என்ற அர்த்தத்திலே பாவிக்கப்படுகின்ற வார்த்தை. ஆண்டவருடைய வாக்கு நேர்மையானது. இந்த நேரான பாதை, தி ஸ்ட்ரெயிட் பாத் என்கின்ற அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யஷார் என்கின்ற அந்த வார்த்தை. ஆபிரகாம் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்து, இறைவனை மட்டும் ஆதாரமாக கொண்டு நேர்கோட்டில் பயணம் செய்த அந்த பயணத்தை குறித்து நிற்கிறது. என் துணையும் கேடயமும் ஆக நீர் இருப்பீர். ஆபத்து காலத்தில் ஓடி வந்து உதவுகின்ற ஒருவரை குறிக்கின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எஸ்ஸேர் என்றும் மகென் என்றும் பயன்படுத்தப்பட்ட இந்த துணையும் கேடயமும் என்கின்ற இந்த வார்த்தை விதமாக ஒரு போர் வீரனை முழுவதுமாக மறைத்து காக்கின்ற கவசம் இது. ஆக இந்த திருப்பாடல் எங்களுடைய விசுவாச பயணத்தில் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலிருந்து விடுவிக்கின்றார். விதமாக மனித வாழ்க்கையில பஞ்ச சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் இறைவனை ஆதாரமாக கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்படுத்தி வழிநடத்தி அவரே பாதுகாப்பாக இருந்து அருள் பொழிகிறார் என்று சொல்லுகின்ற அர்த்தத்தை எங்களுக்கு தருகிறது. அடுத்த காரணியான இறைவனுக்கு செவி மடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவருடைய பேரன்பிற்காக காத்திருங்கள், அவருடைய பேரன்பிற்காக
இறை வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருப்பதென்பது நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்ற அந்த விசுவாச பயணத்தின் முக்கியமான அங்கமாக இது அமைகிறது. ஆகவே அந்த விசுவாச பயணத்தில் ஆபிரகாமோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு விசுவாச பயணமாக மாற்றி, ஆண்டவரே, அந்த சங்கீத ஆசிரியருடைய தாளத்திலே இந்த திருப்பாடலை பாடிக்கொண்டு நாங்கள் தியானித்து கொண்டு, என் வாழ்க்கையில் நான் புறப்பட்டு செல்லுகின்றேன் ஆண்டவரே, உமது வாக்கு நேர்மையானது, உம்முடைய வாக்குறுதியை மட்டும் நம்பிக்கொண்டு ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுவீர் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, உம்முடைய பேரன்பே என்னுடைய கேடயமாக இருந்து என்னை பாதுகாக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நான் எடுத்து வைத்து முன்னோக்கி செல்லுகின்றேன் என்று சொல்லி நாங்கள் இந்த திருப்பாடலோடு இணைந்து கொள்ளலாம்.